மலையின் தன்மை. அன்புடையவர்களே, இயற்கையில் கம்பீரமாகவும் அசைக்க முடியாத உறுதியுடனும் நிற்பது மலை. 1000 ஆண்டுகள் கடந்தாலும், புயல் வந்தாலும், மழை பெய்தாலும், வெயில் கொளுத்தினாலும் மலை தனது நிலையை விட்டு அசைவதில்லை. மலையின் இந்த குணம் நம் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பேர் விமர்சித்தாலும், எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் நம் இலக்கிலிருந்து விலகாமல் உறுதியாக நிற்க வேண்டும். மலையின் உயரத்தை பார்த்து பலர் வியக்கிறார்கள். ஆனால் அந்த உயரத்தை அடைய எத்தனை ஆண்டுகள் இயற்கையின் போராட்டத்தை அது சந்தித்திருக்கும் என்பதை யாரும் நினைப்பதில்லை. அதுபோல வெற்றி பெற்ற மனிதனின் சாதனையை அனைவரும் பார்க்கிறார்கள். ஆனால் அவர் சந்தித்த கஷ்டங்களையும் தியாகங்களையும் சிலரே அறிவார்கள். மலையை ஏறுவது எளிதல்ல. ஒவ்வொரு அடியும் சவாலாக இருக்கும். மூச்சை வாங்க முடியாத நிலை வரும். கால்கள் வலிக்கும். ஆனால் உச்சியை அடைந்தவுடன் எல்லா கஷ்டங்களும் மறந்து விடுகின்றன. அதுபோல வாழ்க்கையிலும் வெற்றி பாதை எளிதானது அல்ல. ஆனால் விடாமுயற்சியுடன் பயணித்தால் வெற்றியின் உச்சியை அடைய முடியும். மலை உயரமாக இருந்தாலும் தன்னை பற்றி பெருமை பேசுவதில்லை, அமைதியாக நிற்கிறது. நாமும் சாதனை செய்த பிறகு அகங்காரம் கொள்ளாமல் பணிவுடன் வாழ வேண்டும். மலையிலிருந்துதான் ஆறுகள் பிறக்கின்றன, மரங்கள் வளர்கின்றன, உயிர்கள் வாழ்கின்றன. அதுபோல நம் வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களே, மலையைப் போல உறுதியாக இருங்கள். மலையைப் போல உயர்ந்த இலக்கை வைத்திருங்கள். மலையைப் போல சவால்களை தாங்குங்கள். மலையைப் போல பணிவுடன் வாழுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், புயல் மலையை அசைக்க முடியாது. விமர்சனம் உறுதியான மனிதனை வீழ்த்த முடியாது. உறுதி இருந்தால் உயரம் கிடைக்கும். பொறுமை இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஆகவே மலையைப் போல உயர்ந்து நிற்போம். மலையைப் போல உறுதியுடன் வாழ்வோம். மலையைப் போல உலகம் போற்றும் மனிதர்களாக மாறுவோம். உயரம் என்பது உடலின் உயரம் அல்ல, மனதின் உறுதியே உண்மையான உயரம். நன்றி.